श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रसागोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 1ஆம் பதிகம் 6ஆம் பாசுரம். நைவாயே வெம்மே போல் நான் மதிய நீயும் நாள் மைவாய் இருளகற்றாய் மாழாந்தே புதியால் ஐவாய் அரணவியல் ஆழிப்பெருமானார் மைவாசகங்கேட்டு உண்மை நீர் தோற்றாயே. நைவாய எம்மே போல் நான் மதியே நீ இந்நாள் மைவான் இருள் அகற்றாய் மாழாந்து தேம்புதியால் ஐவாய் அரவு அணைமேல் ஆழிப்பெருமானார் மெய்வாசகங்கேட்டு உன் மெய்நீர்மை தோற்றாயே. சென்ற பாசுரத்திலே மேகத்தை பார்த்து ஆழ்வார் பராங்குச நாயகியான பாவத்திலே அந்த மேகத்தினை நீயும் இவ்வாறு எம்பெருமான் மேல் ஆசை கொண்டு பிரேமை கொண்டு அதன் பிரிவாற்றாமையினாலே வருந்துகிறாயோ என்று கூறி பின்னர் அந்த வருத்தம் நீங்கி வாழ்வாயாக என்றார். இப்பொழுது மேகத்தை தாண்டி பராங்குச நாயகியினுடைய மனதிலே அந்த தேய்பிரை சந்திரன் தென்பட்டது. அதை ஒட்டி இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். இதனை இப்பொழுது நாம் முழுமையாக விளக்கத்தினை அனுபவிப்போம். ஒரு கலையோடு உள்ள சந்திரனே, வருத்தம் என்பதே சுவாபமாக, அதாவது இயல்பாக உள்ள எங்களைப் போன்று இந்த காலத்தில் உள்ளதான மைபோன்ற இருளை விளக்காமல் உள்ளாய். சேதனர்களான நம்போன்றோருக்கு வருத்தம் என்பது இயல்பாக உள்ளது ஒன்று. அதைப்போல சந்திரனே உனக்கும் ஏற்பட்டதோ? இந்த காலத்தில் உள்ளதான மைபோன்ற இருளை விளக்காமல் உள்ளாய். உனது ஒளி குறைந்து உள்ளாயே. ஆக 5 வாய் கொண்ட ஆதிசேஷன் மீது சயனித்துள்ள சக்கரத்தை உடைய சர்வேஸ்வரனின் பொய்யான சொற்களை கேட்டு மயங்கி உனது சரீரத்தின் ஒளியை நீ இழந்தாயோ? எம்பெருமானுடைய பொய் வார்த்தைகளை கேட்டு நீயும் மயங்கி உனது சரீரத்தின் ஒளியை இழந்தாயோ என்கின்றார். மேகத்தை கூறியவுடன் சந்திரனை ஏன் கூற வேண்டும்? அருகில் ஒரு கலையுடன், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரன் வெளிப்பட்டான். கண்டவுடன் அவனை பார்த்து உனது வடிவத்தில் அழகை இழந்தாயோ என்கின்றாள். முழு நிலவை பார்த்த பராங்குச நாயகி இப்பொழுது ஒரு பிறையோடு கூடிய அந்த சந்திரனை பார்த்தவுடனே ஒளி இல்லையே, குளிர்ச்சி இல்லையே,
உனது வடிவத்தின் அழகை இழந்தாயோ என்கின்றாள். ஒரு சில நாட்கள் மூலம் முழுமை அடையவல்ல சந்திரனே. அவளுக்கு தோன்றுகிறது, இந்த சந்திரன் ஒவ்வொரு நாளாக கூடி கூடி பௌர்ணமி வரும்போது முடிநிலவாக மாறுவானே, அது அவளுடைய எண்ணத்திலே தோன்றுகின்றது. அதைத்தான் ஒரு சில நாட்கள் மூலம் முழுமை அடையவல்ல சந்திரனே என்று சந்திரனை பார்த்து கூறுகிறார். நீ முழுமையாக இருந்து நான் கண்டுள்ளேனே. காண்பவர்களை அவர்களுடைய வெப்பத்தை போக்கவல்ல நீ இப்பொழுது குறைபட இருக்கின்றாய். நீ இப்பொழுது ஆகாயத்தில் உள்ள மை இருளை போக்காமல் உள்ளாயே. முடிநிலவு ஏற்பட்டால் இருள் விலகக்கூடும். அந்த ஒருவிரை சந்திரன் என்பதனாலே இருள் விலகவில்லை. அதை கூறுகின்றார் பராங்குச நாயகி. அதாவது கருமையும் வலிமையும் உள்ள இருளை போக்காமல் உள்ளாயே. எதிரியானவன் வலிமை குறைந்தால் விரோதிகள் என்ன செய்வார்கள்? அருகில் வந்து மிரட்டுவார்கள். அதுபோன்று இந்த இருள் உன்னை விரட்டி அதனால் உன் ஒளி குறைந்ததோ, ஒளிமங்கி உள்ளாயே. அவனுடைய அதாவது எம்பெருமானுடைய கள்ளமான சொற்களில் நீயும் அகப்பட்டாயோ என்கின்றாள் பராங்குச நாயகி. நாச்சியார் திருமொழியில் கூறியது போல, நம் பாம்பு போல் நாவிரண்டும் ஆயிற்று என்பதற்கேற்க அவனுக்கு பொய்யுரைக்க ஒரு வாய் உள்ளபோது அவனுடைய கைங்கர்யானுக்கு அதாவது ஆதிசேஷனுக்கு 5 வாய் உள்ளது. என்னே அவனுடைய நட்பு பாவித்துள்ளது. சரி, அவனுடைய மற்ற ஆயுதங்களை காண்போம் என்றால் அவற்றின் தன்மைகளும் எத்தகைய கொடுமையாக உள்ளன. நான் பகல் பொழுதை இரவு பொழுதாக மாற்ற எண்ணும்போது அவனுடைய சக்கரம் ஓடி வந்து நிற்கிறது. ஆனால் அடைய உதவும் புருஷாகாரமான ஆயுதங்களை இப்படி கூறலாமோ ஆழ்வார் என்ற ஐயம் நம்போன்ற சேதனருக்கு எழலாம். இதற்கும் விடையருளுகின்றார் ஆழ்வார். பேறு என்பது அவர்களாகவே உள்ளபோது கிட்டாமல் போவதற்கும் வாய்ப்புண்டு. பேறு என்பது அவர்களுக்காகவே உள்ளது. அது சில நேரங்களிலே கிட்டாமல் போவதற்கும் வாய்ப்புண்டு. அவர்களுக்கும் சேர்த்து தன்னிடம் கற்றுக்கொள்ளும்படியாக பொய் உரைப்பதில் வல்லவன். உலகில் உள்ளவர்கள் பொய் கூறினால் அதில் சிறிதேனும் உண்மை இருக்கும். ஆனால் இவனுடைய பொய்யானது பெரும் பொய் என்பதனாலே மெய்வாசகம் என்று ஆழ்வார் இங்கே கூறுகின்றார். ராமாவதாரத்திலே உண்மையும் கிருஷ்ணாவதாரத்திலே பொய்யுமே தஞ்சமாக உள்ளது. மெய்வாசகம் என்றால் பொய்யுரை என்பதே ஆகும் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இந்த காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.